வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 27 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பர்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்னுடைய அனுசரிப்பாக இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த தொற்று நோய்கள் அப்படின்ற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக மனித இனம் தோன்றதுலேருந்து மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இது பரவிக்கிட்டே தான் இருக்குது. பிளேக்கு, கால்ரா, அப்புறம் டெங்கு, பெரியம்மை, காச நோய், தட்டம்மை, தொழுநோய், மலேரியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தொற்று நோய்கள்ன்றது மனித இனத்தை பயங்கரமாக கொண்டு குவிச்சிருக்கு வரலாற்றில். அதனுடைய ஒரு பெரிய லெவலில் ஒரு பூகம்பம் பார்த்தோம்னா அந்த கோவிட்-19. இந்த 2019 ஏற்பட்ட இந்த கோவிட்-19 அது அப்போ தான் உருவாச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SARS-CoV-1 அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஆசியா பகுதிகளில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனடாவினுடைய நோய் கட்டுப்பாட்டு அமைப்பு கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஏற்பட்ட இறப்புகளுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9% இருந்துச்சு. அதில் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அதிகப்படியான இறப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1931 கோழிகளுக்கு இந்த மாதிரியான நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது, அது IBV அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 1947 எலிகளுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1961 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் இதே மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கான். 1967 அந்த கொரோனாவுடைய நேம் ஆனது ஒரு பரவலாக அப்போ தான் அந்த சமயத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முறையாக. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பன்றி, நாய், பூனை, பசு, குதிரை, ஒட்டகம், திமிங்கலம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 52 வகையான இனங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 2022 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தொற்று நோய் அப்படின்றது திடீர்னு ஒரு இடத்துலேருந்து உருவானதில்லை. இப்போ நம்ம எல்லாரும் சீனாவில் ஊகான் அந்த இடத்துலேருந்து பரவுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருந்தாலும் அது அதனுடைய ஒரு மறு உருவாக்கமாக வேற ஒன்றா மாறி திரிஞ்சு ஒன்றா உருவாகி அந்த இடத்துலேருந்து கடைசியாக உருவான ஒன்றா பார்க்கப்படுது. ஆனால் அதனுடைய தொடக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, எப்போதுலேருந்து இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் தான் இதெல்லாம். அப்போ இந்த தொற்று நோய்கள்ன்றது நம்மளை சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்க ஒன்றா இருக்குது. இது டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 293 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கொரோனா வைரஸினுடைய தொடக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸோ அப்போத்துலேருந்து இந்த பிரச்சனைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்னைக்கு இவ்வளோ பெருசாக மனித இனத்தை பாதிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தொடக்கம் எப்படியோ ஒன்றா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்துக்க வேண்டிய கடமை அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு அரசாங்கத்தால் இந்த விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்துறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த பர்சன் தான் தன்னை ஒரு கட்டுப்பாட்டான ஒரு நிலையில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. ஸோ அதனால் முகக்கவசம் போடுறது, தடுப்பூசி போடுறது, ஒரு தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பை மேற்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணாதான் நமக்கு எதிர்காலன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், எதிர்கால இனங்களே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபாக நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதெல்லாம் அழிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பர்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை யூஎன் அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 27. நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் டே ஆஃப் த விக்ட்ரிஸ் கிரேட்டர் போலாந்து, அப்புறம் அப்ரைசிங் இன் போலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை போலாந்தில் அனுசரிக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து முறையாக பார்த்தீங்கன்னா இந்த போலாந்து அப்படின்றது போர்ஷியாவினுடைய ஒரு கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போர்ஷியாவினுடைய ஒரு பகுதியாகவே அவங்க மாறினாங்க. அப்புறம் ஜெர்மன் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்தாங்க. அப்புறம் டச் ஆஃப் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இப்படி இந்த போலாந்து அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் தங்களுடைய கண்ட்ரோல்லையே வச்சுட்டே இருந்த ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1815 ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு வந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இப்படியே நம்ம பிரிஞ்சு வேற ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது சரியான ஒன்று இல்லை, நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை நம்ம உருவாகணும், நமக்குன்னு ஒரு நாடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 1918 1919 இடைப்பட்ட காலத்தில் உருவாகுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தங்களுடைய வலிமையை இழக்க ஆரம்பித்த சமயம் அப்படிங்கிறதுனால அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு பியானோ இசை கலைஞராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்த ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இக்னாசி பெடரோவ்ஸ்கி அப்படின்றவங்க. அவங்க ஒரு சிறப்பு உரை ஆற்றுறாங்க இந்த டேட்டில். அந்த சிறப்பு உரையினுடைய ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் புரிய வருது. அப்போது இராணுவத்தில் இருந்த பல பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சின்றது அந்த 1918 1919 இடைப்பட்ட காலங்களில் போலாந்தில் நடக்குது. அந்த எழுச்சி மூலமாக பல பகுதிகளை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஸோ இதுதான் போலாந்தினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக ஆரம்ப காலத்தில் பார்க்கப்படுது. அந்த ஒரு நாளை நினைவு கூர்ந்து அவர் அந்த சிறப்பு உரையெல்லாம் ஆற்றினால அந்த ஒரு நாளை நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் டே ஆஃப் த விக்ட்ரிஸ் கிரேட் போலாந்து, அப்ரைசிங் இன் போலாந்துன்னு சொல்லிட்டு ஒரு டேவை போலாந்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 27. நெக்ஸ்ட் இன்னைக்கு பெனாசிர் பூட்டோவினுடைய நினைவு நாளை பாகிஸ்தானில் அனுசரிக்கிறாங்க. இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாக இல்லைனாலுமே கூட நிறைய பேரால் அனுசரிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பெனாசிர் பூட்டோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு அவங்களுடைய அப்பா வந்து சுல்ஃபிகர் அலி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் 1977 அந்த ஆட்சி கவிழ்ப்புலாம் நடத்தப்பட்டு 1979 அவர் தூக்கிலும் போட்டுறாங்க. இவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண்ணான இந்த பெனாசிர் பூட்டோவையும் வந்து தன்னுடைய ஆட்சியில் அவர் ஒன்றா சேர்த்துக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகவும் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அந்த கட்சிகள்லாம்
கட்சியிலலாம் என்ன நடக்குதுன்றதை அப்படியே பார்த்துட்டே வந்தவங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதை வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை பிரிட்டனுக்கு நாடு கடத்திடுறாங்க. மறுபடியும் 1988 ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு பெண் பிரதமராக பாகிஸ்தானில் மாறுறாங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்குறாங்க. 2 வருஷம் அவங்க ஆட்சியிலே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. மறுபடியும் 1993 மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. ஸோ இப்படி ஒரு சில காலங்கள் ஒரு சில வருடங்கள் அவங்களுடைய ஆட்சின்றது அப்படி நீடிக்குது. இவங்களை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெற்றிகரமாக தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2007 ஒரு 2 பேர் அவங்களை குண்டு தொலைக்காத காரை வந்து நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. சரி அதுலேருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா இன்னொருத்தர் குண்டுவை கட்டிக்கிட்டு வந்து அந்த கார் மேலே விழுறது. ஸோ அதன் மூலமாக ஒரு பெரிய வெடிப்பு நடந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ ஒரு பெண்மணியாக பாகிஸ்தானுடைய ஆளுமையெல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய லெவலில் தன்னுடைய ஆளுமையை காட்டி அந்த பாகிஸ்தானுடைய முதல் பெண் பிரதமராக இருந்துக்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களை நினைவு கூறணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்த அந்த நாளை தான் இன்னைக்கு பெனாசிர் பூட்டோவினுடைய நினைவு நாளாக பாகிஸ்தான் அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 27. நெக்ஸ்ட் இன்னைக்கு குவான்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இது வந்து 1965 ஃபர்ஸ்ட் டைமாக மௌலானா கராங்கோ அப்படின்றவங்களால் உருவாக்கப்படுது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். ஆப்பிரிக்காவை பற்றியும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன், எழுத்தாளராகவும் இருந்த ஒருத்தர். ஸோ இப்படிப்பட்டவர் இந்த ஆப்பிரிக்கனுடைய அந்த கல்ச்சர்ஸை நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. அதுவும் இந்த கிறிஸ்மஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சி அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான முக்கியமான ஒரு அம்சங்களை உருவாகுறாங்க. சுய நிர்ணயம், யூனிட்டி ஒர்க்கு, அப்புறம் அந்த பொறுப்பு, அந்த கூட்டு பொருளாதாரம், நோக்கம், படைப்பாற்றல், நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான முக்கியமான விஷயத்தை வைக்கிறாங்க. அதுக்கு வேறு பேர்கள்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு மெயினான விஷயங்களை வச்சு அதன் மூலமாக நம்மளாம் ஒற்றுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா சார்ந்தவங்க, ஆப்பிரிக்கா அமெரிக்கர்கள்லாம் இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 7 விதமான மெழுகுவர்த்திகளை ஏற்றுறது, அப்புறம் இந்த சோளம், அவங்களுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டண்டான பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க முன் வச்சு அதை ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கமாக 1 வீக் செலிப்ரேஷன் இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதனுடைய துவக்கம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.6% இந்த ஆப்பிரிக்கா அமெரிக்கர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணுறது, அட் த சேம் டைம் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் குவான்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை 1 வீக் ஃபெஸ்டிவலாக அதனுடைய தொடக்கமான நாளாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 27. நெக்ஸ்ட் இன்றைக்கி எமர்ஜென்சி ரெஸ்கியூவர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. இது 1990 ஃபஸ்ட் டைம் இந்த மீட்பு படைகளுக்கான ஒரு நிறுவனம் அப்படின்றது நிறுவப்படுது. இதை போரிஸ் எல்சன் அப்படின்றவங்க 5 வருஷம் கழிச்சு இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நாளாகவும் அறிவிக்கிறாங்க. 2024 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேரை வந்து கோல்டு மைனில் மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேரை பல சமயங்களில் இந்த ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றிருக்காரு. ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா இந்த சிரியா துருக்கியில் நடந்த எர்த்குவைக்கில் கூட அவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமாக பல ஆயிரம் மக்களை அவங்க காப்பாற்றினாங்க. இப்படி அவங்களோட ஹிஸ்ட்ரி மொத்தமாக எடுத்தோம்னா 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்களை இந்த எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து காப்பாற்றிருக்கு. அப்படிப்பட்டவங்களை கொண்டாடணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அதான் நீங்கள் எமர்ஜென்சி ரெஸ்கியூ டே அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 27. நெக்ஸ்ட் நீங்கள் நார்த் கொரியாவில் கான்ஸ்டியூஷன் டேவை சர்வே பண்ணுறாங்க. வட கொரியாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன நாடு, அங்கே உள்ள என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம டீக்கல்ல உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான நாடு தான். அங்கே 1972 ஃபஸ்ட் டைமாக ஜனநாயக மக்கள் குடியரசுன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கினாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 1948 ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அது ரஷ்யாவினுடைய அரசியலமைப்பு தழுவுனா மாதிரியான கான்செப்டில் உருவாக்கப்பட்டது. அப்போ கிம் இல் சுங் பதவியும் வகிச்சார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்கள் அப்படின்றது 1992, 98, 2009, 2012 சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க, திருத்தி அமைச்சிட்டாங்க. அதுலேயும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா DBRK, அதாவது அணு ஆயுதத்தினுடைய ஒரு நாடாக மாறினது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாத்தையும் முன் வச்சு சட்டத்திட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிம் ஜாங் உன் தான் பதவியில் இருக்கிறதுனால அவர் சிறப்புரை ஆற்றுறது, அவங்களுடைய அருமை பெருமைகள்லாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு 1972 ஒரு முழுமையான சட்டத்திட்டங்கள் அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நாளை நார்த் கொரியா நீ கான்ஸ்டியூஷன் டேவாக சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 27. எட்டி மோதி முயற்சிப்போம்னா நம்பிக்கை, எட்டி உதைத்தாவது எழுந்து நிற்போம்னா புரட்சி, அடிமையாக இருந்தவங்க கூட அரசனாகலாம்னா ஜனநாயகம், ஆசைப்பட்டது எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி நடக்காதுங்கிறது இயல்பு, நடப்பதும் கிடைப்பதும் நம்மளுடைய தகுதியை பொறுத்தேனா அது உண்மை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது மட்டும் நாங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.